ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி 3ஆம் பாசுரத்தை இப்போது நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்ப என்ன, அதே காட்சி தான். நாம் எல்லாம் உலகியல் வாழ்க்கை கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், உண்டதே போகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியாழ்வார் உபதேசம் பண்றார், இப்படி வாழாதீர்கள், இப்படி வாழ்ந்தால் என்ன ஆகும் அதையும் சொல்றார். இப்படி வாழாமல் பெருமாளை சேவிச்சா எவ்வளவு நற்கதி கிடைக்கும் அதையும் சொல்றார். அதுதான் 4 அடிகள்ல முதல் 2 அடிகள் நாம் இப்போது வாழ்வதை அப்படியே அனுவாதம் பண்ணி அப்படியே ரிப்பீட் பண்ணி இப்படி வாழாதீங்கோ கெடுதல். அடுத்த 2 அடிகள்ல எப்படி மாறணும், மாறினா என்ன நன்மை, ஒரு தாய் குழந்தைக்கு சொல்வது போல எடுத்து சொல்கிறார். 3வது பாசுரம். சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர் வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவ தண்டத்தில் உய்யலுமாமே. சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவ தண்டத்தில் உய்யலுமாமே. இப்ப பாட்டின் முதல் பாதி பாருங்க. நாம எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்வின் லட்சியம் என்னன்னு பெரும்பாலும் லோகத்துல உள்ள நம் போன்றோர்கிட்ட கேட்டா, பணம் நிறைய சம்பாதிக்கணும், பணத்தை சேர்த்து வச்சுக்கணும், கடைசி காலத்துல பணத்தை சேர்த்து வச்சா அது உதவும் அப்படின்னு சொல்லி நம்பித்தான் பணத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறான். ஆனா இவன் சேர்த்து வச்ச காசு இருக்கே, கடைசி காலத்துல உயிர் பிரியணுங்கிற நிலை வந்துருச்சுன்னா இந்த காசு ஒன்னும் அவனை காப்பாத்தாது. மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்கான், சுத்தி உறவுக்காரெல்லாம் வந்திருக்காளாம். அவன் உடனே நினைக்கிறான், பாரு இந்த உறவுக்காராளுக்கும் நண்பர்களுக்கும் என் மேல எவ்வளவு பாசம், நான் மரணப்படுக்கையில இருக்கேன், அதனால என்னை கவனிக்கிறதுக்காக வந்திருக்கான்னு. கடைசியில அவ இவனை கவனிக்கிறதுக்காக வரலையாம். வந்து என்ன பண்றாளா இவன்ட்ட, சரிப்பா உடம்பெல்லாம் பாத்துக்கோ, மரண தருவாய்க்கு வந்துட்ட போல இருக்கு, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னாலாம். என்னன்னு கேட்டான். சோர்வினால், இந்த இடத்துல சோர்வுன்னா ஞாபக மறதின்னு அர்த்தம். சோர்வினால் ஏதாவது ஃபர்கெட்ஃபுல்னஸ், ஞாபக மறதி ஏற்பட்டு பொருள் வைத்தது உண்டாகில், பணங்காசு எங்கேயா ஒழிச்சு வச்சிருக்கியா, எங்கேயா பதுக்கி வச்சிருக்கியா, வேற என்ன ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, எஃப்டி டெபாசிட் ரசீது எதுவும் இருக்கா, ஆர்டி போட்டிருக்கியா, போஸ்ட் ஆபீஸ்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கியா, வேற எங்கப்பா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கியா, இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணிருக்கியா, எங்க காசு இருக்குன்னு இதை கேட்கறதுக்காக வந்திருக்கானா. மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்கான். உன் உடம்பு தேவலாமா, என்னப்பா ஆச்சு, பழப்பியா மாட்டியா, அதை பத்தி யாரும் பேசலையா. சோர்வினால் ஏதாவது ஞாபக மறதியில பொருள், பொருள்னா பணங்காசுன்னு அர்த்தம், வைத்தது உண்டாகில், வைத்ததுன்னா ஒழிச்சு வச்சது, எங்கேயா மறைச்சு வச்சிருக்கியா, பத்திரம் வேற ஏதாவது இருக்கா, ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம ஏதாவது வச்சிருக்கியா, என்ன வச்சிருக்க என்று வைத்தது உண்டாகில் அப்படி ஏதாவது இருக்குன்னா சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து. ஒரு சொல்லு இல்ல 2 சொல்லு. எதுக்குன்னா சொல்லு சொல்லு எல்லா பக்கத்துல இருந்து எல்லாரும் சூழ்ந்து இருந்து, சுற்றும் இருந்து, சுற்றி எல்லா திசையிலையும் இருந்து, சொல்லு என்று சுற்றும் இருந்து இல்ல, சொல்லு சொல்லு என்று சுற்றும். திரும்ப திரும்ப இவன் வாயே பேச முடியாம அவனுக்கு ஐசியூல வென்டிலேட்டர்ல ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வச்சு படுக்கப்பட்டிருந்தா, பணம் வச்சிருக்கியா, பத்திரம் வச்சிருக்கியா, சொத்து வச்சிருக்கியா, நகை வச்சிருக்கியா, சொல்லு சொல்லு சொல்லுன்னு சுத்தி 10 பேர் இருந்துட்டு ஆர் வினவிலும் வாய் திறவாதே. அத்தனை பேர் கேட்டாலும் இவனால பேச முடியலையா, உயிருக்கு போராடின்னு இருக்க நிலை இல்லையா. ஆர்னா எப்படிப்பட்டவர், எவரா இருந்தாலும் அவர் தேக பந்துதான் இல்ல, ஆத்ம பந்துன்னே வச்சுக்கோமே, ஆத்மாவுக்கு நல்லது செஞ்சவராவே இருக்கட்டும். வாய் பேச முடியாம படுத்துட்டு இருக்கும் போது ஆர் வினவிலும், வினவுதல்னா கேள்வி கேட்டல்னு அர்த்தம். ஆர் வினவிலும், அவன் கூட இருக்கிற மனைவியே கேட்டாலும், எனக்கு தெரியாம எங்கேயாவது சொத்து வச்சிருக்கீங்களா, எனக்கு தெரியாத ஏதாவது பத்திரம், ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது உண்டா, எல்லாம் கேட்கிறா. ஆர் வினவிலும், யார் கேட்டாலும் வாய் திறவாதே, அவனால வாயை திறக்க முடியாது, உயிருக்கு போராடின்னு இருக்க தருணமாச்சே, வாய் திறவாதே, வாயை திறக்க முடியாத அந்த காலம் அடைவதன் முன்னம். இந்த இடத்துல அந்த காலம்னா தட் டைம்னு அர்த்தம் இல்ல, அந்தம்னா முடிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா. அந்த காலம்னா முடிவு காலம், மரண காலம்னு அர்த்தம். அதனால இவ்வளவு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு, தமிழ்ல ஔவையார் பாட்டு ஒன்று சொல்லுவா, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள்,
கூடு விட்டிங்கு ஆவிதான் போயின பின்பு ஆரே அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம்னு. வாழ்க்கை முழுக்க அந்த பெட்டியில சேமிச்சு வைக்கிறேன், பீரோல சேமிச்சு வச்சுக்கிறேன், புதைச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லி பணத்தெல்லாம் சேமிச்சு வச்ச கடைசியில போனதுக்கு அப்புறம் அந்த பணம் யாருக்குமே அனுபவிக்க முடியாம போயிடுறதே. இவனை சுத்தி எல்லாரும் இருந்துட்டு எங்க வச்ச ஞாபகம் மருதியில எங்கேயாவது வச்சுட்டியா சொல்லுன்னு கேக்குறா. யாருக்கும் வாய் திறக்க முடியாமல் அந்த காலம், அந்த மரண காலம் என்பதை அடைவதன் முன்னம், அதை அடையறதுக்கு முன்னாடியே நீங்க பெருமாளை சேவிச்சிருக்கலாமே, அதுக்கு முன்னாடியே பக்தியை வளர்த்து கொண்டு இருக்கலாமே. அதை பண்ணிக்காமல் அந்த காலத்தை அடைந்து அப்புறம் கஷ்டப்படணுமா? அதனால அது வரைக்கும் வச்சுக்காதீங்க. முன்னம், அந்த காலத்துக்கு முன்னாடியே பெருமாளை பற்றுங்கள். இது பாட்டின் முதல் பாதி. அதனால மரண தருவாயில இருக்கும்போது சுத்தி சொந்தக்காரெல்லாம் வந்து சுற்றும் இருந்து சுத்தி நிலைத்து வந்து உட்கார்ந்துட்டு இவனை பத்தி விசாரிக்காம ஞாபக மருதியில எங்கேயாவது செல்வத்தை சேர்த்து வைத்தாயா என்று அவர்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியாத நிலை வரும். இதற்கு முன்பு என்ன பண்ணணும்? பாட்டின் 2வது பாதி பக்தியை வளர்க்கணும். எந்த பெருமாள்கிட்ட? பிராட்டியின் கேள்வனான பெருமாள்கிட்ட. பக்தியை எந்த வகையில் வளர்க்கணும்? பாட்டு பாருங்க. மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து. தனியா பெருமாளுக்கு நீ ஒரு கோவில் கட்ட முடியலையேன்னு நினைக்காத. கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும், அவசியம், அது முக்கியம்தான். ஆனா கோவிலுக்கு போக முடியலைன்னு சாக்கு போக்கு சொல்லாத. மார்வம், உன்னுடைய மார்பு இதயம் இருக்கு இல்லையா, மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து உன் இதயத்தையே என் பெருமானுக்கு கோவிலாக அமைக்கலாம். அங்க பெருமாள் கோவில்ல எழுந்துருளி இருக்காரே, எதுக்காகனா நம்ம மனசுல வந்து கோவில் கொள்ளணும்னு பெருமாள் ஆசைப்படுறார். நாம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். சரிப்பா, ஒரு இடைக்கால இருப்பிடமா, டிரான்சிட் அகாமடேஷனா, நீ மனசுல இடம் கொடுக்கற வரைக்கும் நான் கோவில்ல இருக்கேன், மனசுல இடம் கொடுத்துட்டா இங்க வந்துடுறேன்னு சொல்லி நமக்காக காத்து கொண்டுதான் கோவில்ல பெருமாள் எழுந்துருளி இருக்கான். மனசுல கோவிலுக்குள்ளுன்னு கூப்பிட்டுட்டோம்னா உடனே வந்துடுவான். அதனால மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து உன் மார்பையே ஒரு கோவிலாக்கிடு. இது அப்படியே உபனிஷத் வாக்கியம். சாந்தோக்கிய உபனிஷத்துல 8வது அத்தியாயத்துல எதிதமஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தகரோஸ்மின் அந்தராகாஷா தஸ்மின் எதத்தஸ்தத் அன்வேஷ்டவியம் தத்வாவ விஜிக்ஞாசித்தவ்யம். இதுக்கு ராமானுஜர் ரொம்ப அழகா ஸ்ரீபாஷ்யத்துல விளக்கம் கொடுக்கிறார். நம்ம உடம்பு இருக்கே, உடம்பே ஒரு திவ்ய தேசமா. இந்த கதை கேட்டிருக்கீங்களா? 108 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அது போல நம்ம உடம்பே ஒரு திவ்ய தேசமா. இந்த திவ்ய தேசமாகிய உடம்புல நம்ம இதயம் இருக்கு பாருங்க, அதுதான் கோவிலாம். அந்த இதயம்ங்கிற கோவிலுக்குள்ள பெருமாள் கட்டை விரல் அளவு வடிவம் கொண்டு கோவில் கொண்டு தன் கல்யாண குணங்களை நம்ம அனுபவத்துக்காக தருகிறான். அப்படியே ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்துல எழுதுறார். கைய கூப்பிண்டு கண்ணை மூடிண்டு எம்பெருமானார நினைச்சிட்டு சேவிக்க வேண்டிய அந்த வார்த்தைகள் பிரம்மபுர சப்தேன உபாசியதையா சந்நிகித பரபிரம்மணா புரத்வேன உபாசக சரீரம் நிர்திஷ்ய தன் மத்தியவர்த்தி தத் அவயவபூதம் புண்டரீகாக்காரம் அல்ப பரிமாணம் ஹிருதயம் பரஸ்ய பிரம்மணோ வேஷ்மதையா விதாய சர்வஜம் சர்வசக்திம் ஆஸ்ருத வாத்சல்யக ஜலதிம் உபாசக அனுகிரகாய தஸ்மின் வேஷ்மனி சந்நிகிதம் சூக்ஷ்மதையா தேயம் தஹராகாஷ சப்தேன நிர்திஷ்ய தததன் அந்தர்வர்த்தி ஸ்வபாவத்தோ நிரஸ்த நிகிலகேயத்வாதி சத்தியகாம சத்தியசங்கல்பத்வாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணஜாத்தம் சேயம் தது அன்வேஷ்டவியம் இது உபதேசத்தின்னு ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்திலே காட்டுகிறார். ஆக இப்படி நம் உடலையே ஒரு க்ஷேத்திரமாக நினைச்சு உள்ளத்தையே கோவிலாக்கணும். அதான் மார்வம் என்பதோ கோயில் அமைத்து. சரி, கோவில் கட்டியாச்சு, அதுல தெய்வம் யாருன்னா வெறும் பெருமாளை வழிபடக்கூடாது, தாயாரோடு கூடிய பெருமாள்னு வழிபடணும். அதான் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. மானா லக்ஷ்மி, தவன்னா கணவன், மாதவன்னா லக்ஷ்மியின் கணவன். மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி லக்ஷ்மியின் கணவன் என்னும்படியாக அந்த தெய்வத்தை நாட்டினா சம்பரோக்ஷணம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணின்னு அர்த்தம். மனசுக்குள்ள பெருமாளை நல்லா பிரதிஷ்ட பண்ணி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லாருக்கு. சரி, மனசுல பெருமாளை பிரதிஷ்ட பண்ணிட்டோம். கோவில்னா நாம செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சின்னு இந்த புஷ்பத்தாலெல்லாம் மாலை தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம், தளிக தினந்தோறும் சமர்ப்பிக்கலாம், சந்தனம் பூசலாம். இப்போ மனசுக்குள்ள பெருமாள் இருக்காருன்னா இவருக்கு என்னத்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறது அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்றார் பெரியாழ்வார். ஆர்வம், ஆர்வம்னா பக்தின்னு அர்த்தம். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகன்னு அங்க பாசுரம் பாக்குறோம் பாருங்க. இந்த இடத்துல ஆர்வம்னா பக்தின்னு அர்த்தம். ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லாருக்கு. உன்னுடைய ஆர்வத்தையே ஒரு புஷ்பமா சமர்ப்பிச்சுள்ளாமே. மனசுல பெருமாள்கிட்ட பக்தி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் பெருமாள்கிட்ட பக்தியை, அன்பை, காதலை அதை வெளிப்படுத்தினா அதுவே பூவிடுதல், புஷ்பம் சேர்த்தல். இதுல பாருங்க, ரொம்ப அழகான ஒரு நுட்பம் இருக்கு. மார்வம் என்பதோர் கோயில்னர், அது போல ஆர்வம் என்பதோர் பூனர். இந்த மார்வம்னு ஒரு கோவில், ஆர்வம்னு ஒரு பூ. ஒண்ணுன்னா ஏதோ ஒண்ணு, 10ஓட 11, அத்தோட இது ஒண்ணு இல்லையா. மார்வம்ங்கிறது ஒப்பற்ற கோவில். வெளியில உள்ள எல்லா கோவிலை விட மனசுல கட்டுற கோவில்ங்கிறது ஒப்பற்ற கோவில். அது போல நீ எத்தனை புஷ்பம் சமர்ப்பிச்சாலும்
பக்தியை சமர்ப்பிக்கிறாயே அது ஒப்பற்ற புஷ்பம். அதனால ஒப்பற்ற கோவில்ல உள்ள பெருமாளுக்கு ஒப்பற்ற புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும். என் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். இத சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரே நபர் எங்க பெரியாழ்வார் தான்ட்டார். அவருக்கு விஷ்ணு சித்தர்னு திருநாமம். பெருமாளே என்ன பண்ணிட்டாரா, பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணாளன் அப்படின்னு பெரியாழ்வார் திருவுள்ளத்துல கோவில் கொண்டிருக்கார். நம்ம எல்லாருக்குள்ளயும் பெருமாள் இருக்காருன்னு சொல்றோம். நான் வெளில இருந்து பார்த்தாலாம் தெரியாது. ஆனா பெரியாழ்வார் மட்டும் நடந்து வந்தா அவர் இதயத்தை கோவிலா கொண்டு உள்ளுக்குள்ள பெருமாள் எழுந்துருளி இருக்காருன்னே தெரியுமா? எப்படி ஹனுமான் இதயத்தை கிழிச்சு காமிச்சா சீதாராமர்கள் தெரிவாளோ அது போல பெரியாழ்வார் திருவுள்ளத்துல மாதவனே தெரியுமா. அப்ப அவர் செய்யற உபதேசம் நிச்சயம் சரியா தான் இருக்கும். நாம அதைத்தான் பின்பற்றணும். அப்படி வல்லார்க்கு யார் ஒருவர் இதை செய்ய வல்லவரோ அரவ தண்டத்தில் உயலுமாமே. தண்டம்னா தண்டனை, அரவ தண்டம்னா நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனைன்னு அர்த்தம். நிறைய எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்தெடுப்பது, கும்பி பாக்கம், அந்த கூப்பம் என்ற கிணத்திலே தள்ளுவது, இதெல்லாம் நிறைய பாக்குறோம் இல்லையா. அரவ தண்டத்தில் அந்த யம தண்டனையில் இருக்கு உயலுமாமே. அவர்கள் தப்பித்து விடுவார்கள், முக்தி அடைந்து விடுவார்கள். ஏன்னா உள்ளத்துல பெருமாள் கோவில் கட்டி வச்சிருக்கோம். யமன்லாம் கிட்டக்கவே வரமாட்டான், நம்மள தண்டிக்கணும்னு யோசிக்க கூட மாட்டான். அதனால இந்த எல்லாத்துலேருந்தும் பிழைக்கணும்னா நரக தண்டனை, அந்த வேதனை, இந்த வேதனை எல்லாத்துலேருந்தும் பிழைச்சு அவன் க்ஷேமமா இருக்கணும்னா அதுக்கு சிறந்த வழி என்ன? எம்பெருமானை உள்ளத்திலே கோவில் கொள்ள செய்வதுதான். ஆனா அதை செய்யாமல் இப்படியே ஏதோ பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கடைசி காலத்துல பணத்தையும் இங்கே உழைச்சு வச்சு பணமும் நம்ம கூட வராது. சுத்தி இருக்கவாழ நம்மளை பத்தி விசாரிக்காம பணத்தை எங்க வச்சேன்னா 1000 கேள்வி கேட்டுன்னு இருப்பா. இந்த வாழ்க்கை தேவையில்லை. உள்ளத்தை கோவிலாக்கு, பிராட்டியின் கேள்வனாகிய எம்பெருமானை அதில் தெய்வமாக்கு, உன் பக்தி என்பதையே அவனுக்கு புஷ்ப காணிக்கையாக்கு. இதை பண்ணிட்டா யமகிங்கரர்கள், நரக வேதனை இதை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம், அதிலிருந்து பிழைக்கலாம். அதான் இந்த பாசுரம். சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர் வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவ தண்டத்தில் உய்யலுமாமே. சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவ தண்டத்தில் உய்யலுமாமே. ஏதாவது ஞாபக மறதியில பொருளை ஒழிச்சு வச்சுட்டியான்னு சொல்லி மரணப்படுக்கையில பல பேர் சுத்தி சுத்தி வந்து உட்கார்ந்து இருந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் வாய் கூட திறக்க முடியாத நிலையில் இருந்து அதுக்கப்புறம் மரணத்தை அடையக்கூடிய அந்த காலம் அது வருவதற்கு முன்பு மார்பை கோவிலாக்கு, அதில் மாதவனை தெய்வமாக்கு, உன் புத்தியையே புஷ்ப காணிக்கையாக்கு. இதை பண்ணிட்டா நரக தண்டத்தில் இருந்து பிழைக்கலாம். நரகத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை என்பது பாட்டின் தாத்பரியம். திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். When you are in the deathbed, all people will surround you and ask you for the place of hidden treasures, but you will be unable to answer them. Before attaining that state, make your heart as the temple, make the consort of Sri as the deity, and offer your devotion as floral offerings. If you do so, you can escape from all the tortures of hell என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் பெரியாழ்வாரின் உபதேசங்கள் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லென்று சுத்தும் இருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் மூலம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு
அரவதண்டத்தில் பொய்யலுமாகும்